குருவியும் சோனா குருவியும் தங்களுக்குன்னு இருந்த ஒரு அழகான சின்ன வீட்டுல வாழ்ந்து வந்தாங்க. சோனா குருவி அப்பதான் 4 முட்டை இட்டு இருந்தது. அதை பார்த்து ராணா குருவும் சோனா குருவியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அந்த 4 முட்டையிலும் 4 குருவி குழந்தைகள் வெளியே வந்தாங்க. 4 குழந்தைங்களும் பார்த்த ராணா குருவியும் சோனா குருவியும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ராணா குருவியும் சோனா குருவியும் தங்களுடைய குழந்தைங்களை ரொம்பவும் அன்பா கவனிச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு தானியங்களை கொண்டு வந்தாங்க, இனிப்பான பழங்களையும் கொண்டு வந்தாங்க. தன்னோட குழந்தைங்களுக்கு எந்த குறைவும் இல்லாம பாத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப எல்லாம் அந்த குழந்தைங்க கூட பேசி குழந்தைங்களோட குரலை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த குழந்தைங்க போடுற சத்தத்தால அந்த வீடு ரொம்பவும் மகிழ்ச்சியா இருந்தது. ஆனா இந்த குழந்தைங்களோட சத்தம் சோனா குருவி வீட்டுல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளில இருந்த காங்களுக்கு ரொம்பவும் இம்சையா இருந்தது. காலுஜி, இந்த சோனா குருவியோட குழந்தைங்க சத்தம் பெரிய தொல்லையா இருக்கு. என்னைக்கு இந்த குழந்தைங்க பிறந்துச்சோ அன்னையில இருந்து என்னால நிம்மதியா தூங்கவே முடியல. கோரி, உனக்கு மட்டும் இல்ல, அந்த குழந்தைங்க கத்துற சத்தம் எனக்கும் பெரிய தொல்லையாதான் இருக்கு. இதோ இருங்க, நான் இப்பவே போய் அந்த சோனா குருவிய சத்தம் போட்டுட்டு வரேன். போடுற சத்தத்துல அந்த குழந்தைங்க வாயை திறந்து பேசவே கூடாது. இப்படி சொன்ன கோரிக்காவும் பிறகு சோனா குருவி வீட்டை நோக்கி பறந்து போச்சு. கோரிக்காவை சோனா குருவி வீட்டுக்கு போனப்ப ராணா குருவி சோனா குருவியும் வீட்டுல இல்ல, அவங்க உணவு தேட போயிருந்தாங்க. ஆனா அந்த சமயம் சோனா குருவியோட குழந்தைங்க பாக்கிறதுக்காக புறா, ரீட்டா, கிளி, ரோனி குருவி இப்படி எல்லாரும் வந்திருந்தாங்க. என்ன கோரி, குழந்தைங்கள பார்க்க வந்தியா? குழந்தைங்கள பார்க்க வந்த நீ வெறுங்கையோட வந்திருக்க. அவங்களுக்கு எதுவும் வாங்கிக்கிட்டு வரலையா? நான் ஒண்ணு இந்த குழந்தைங்களை பார்க்க வரல. இந்த குழந்தைங்களை இனிமே சத்தம் போடாம பாத்துக்கணும்னு சோனா குருவி கிட்ட சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். இந்த குழந்தைங்க போடுற சத்தத்தால என்னால நிம்மதியா தூங்க முடியல. பெரிய தொல்லையா இருக்கு. என்னது, குழந்தைங்க சத்தம் போடாம இருக்கணுமா? இந்த குழந்தைங்களோட சத்தத்தை கேட்கறதுக்காக தான் நாங்கெல்லாம் இங்க வந்தோம். நீ என்னடானா குழந்தைங்க சத்தம் போடாம இருக்கணும்னு சொல்ற. இங்க பாரு ரீட்டா, உனக்கு இந்த சத்தம் பிடிச்சிருந்தா இந்த குழந்தைங்களை தூக்கிட்டு போய் உன் வீட்டுல வச்சுக்க. கோரி, என்ன பேசுற? உனக்கு இது வரைக்கும் குழந்தை எதுவும் பிறக்கல, அதனாலதான் இப்படி இருக்க. உனக்கு குழந்தைங்க பிறந்துருச்சுன்னா இந்த சத்தத்தோட அருமை என்னன்னு உனக்கு அப்பதான் புரியும். ஆமா கோரி, ஒவ்வொரு வீட்லயும் கல்யாணம் ஆன பறவைகள் எல்லாரும் இந்த குழந்தை சத்தத்தை கேட்கதான் ஏங்குவாங்க. நீ மட்டும் தான் இந்த குழந்தைங்க சத்தம் தொல்லையா இருக்குன்னு சொல்ற. இப்படி எல்லா பறவைகளும் ஒரே மாதிரியா பேச கோரிக்காக உடனே தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துடுச்சு. காலுஜி, நான் அங்க போனப்ப சோனா குருவியும் வீட்டுல இல்ல. இருந்தாலும் அங்க இருந்த புறா, ரீட்டா, கிளி, ரோனி இவங்க எல்லாம் என்ன அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க. அவமானப்படுத்தினாங்களா? என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. கோரி, உனக்கு இன்னும் குழந்தை பிறக்கல, அதனாலதான் குழந்தைங்க சத்தத்தோட அருமை புரியல, அப்படி இப்படி நீ பேசி என்னை எதுவுமே பேச விடாம பண்ணிட்டாங்க. கோரி, இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுடு. இப்ப சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க இந்த குழந்தைங்களை எப்படி சைலண்ட் ஆக்குறதுன்னு எனக்கு தெரியும். காலுஜி, எப்படி அந்த குழந்தைங்களை சைலண்ட் ஆக்க போறீங்கன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இதுவரைக்கும் காகமா இருக்கிறனா, இதுக்கப்புறம் கழுகா மாற போறேன். என்னது, நீங்க கழுகா மாற போறீங்களா? காலுஜி, உங்களுக்கு ஏதாவது மந்திர சக்தி கிடைச்சிடுச்சா? இதையே இத்தனை நாளா என்கிட்ட சொல்லவே இல்ல. கோரி, கொஞ்சம் பொறுமையா இரு. நான் எப்படி கழுகா மாற போறேன்னு நாளைக்கு உனக்கு தெரியும். மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. சோனா, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தகவல் வந்தது. நான் போய் அவங்கள பார்த்துட்டு 2 நாள்ல திரும்பி வந்துடுறேன். என்னங்க, அத்தைய நான் வந்து பார்க்க வேண்டாமா? நானும் வரேன். வேண்டாம் சோனா, நாம 2 பேரும் இங்க இருந்து போயிட்டா குழந்தைங்களை யார் பாத்துக்கிறது? நீ குழந்தைங்களை பாத்துக்கிட்டு வீட்லயே இரு, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். இப்படி சொன்ன ராணா குருவி தன்னோட அம்மாவை பார்க்க பறந்து போச்சு. காலையில சீக்கிரமா எழுந்திரிச்ச காலுக்காக உடனே பக்கத்து காட்டுக்கு பறந்து போச்சு. பிறகு பக்கத்து காட்டுல இருந்து கழுகோட தலை மாதிரி இருக்கிற ஒரு மாஸ்க வாங்கிட்டு திரும்பி வந்தது. கோரி, இந்த மாஸ்க நான் மாட்டிக்கிட்டா கழுகு மாதிரியே மாறிடுவேன். அப்புறம் அந்த குழந்தைங்க என்ன பார்த்து பயந்து போய் வாயை திறந்து சத்தமே பாட மாட்டாங்க. காலுஜி, உங்க பிளான் பக்காவா இருக்கு. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு காலுக்காவும் கழுகு மாதிரி இருக்கிற மாஸ்க் மாட்டிக்கிட்டு சோனா குருவி வீட்டு நோக்கி பறந்து போச்சு.
இந்த சமயத்துல தங்களுடைய வீட்டுல அந்த 4 குழந்தைகளும் ரொம்ப சந்தோஷமா விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துலதான் காலுக்காக அந்த முகமூடிய மாட்டிக்கிட்டு சோனா குருவி வீட்டு ஜன்னல் பக்கத்துல வந்து உட்கார்ந்தது. இங்க பாருங்க, நான் தான் கழுகு வந்திருக்கேன். இப்ப உங்களை எல்லாம் சாப்பிட போறேன். காலுக்காக இப்படி சொன்னதை கேட்ட குழந்தைங்க 4 பேரும் பயந்து போய் விளையாட்டை நிறுத்திட்டு அந்த கழுகை பார்க்க ஆரம்பிச்சாங்க. கழுகு முதலா பார்த்த பயத்துல அவங்க எல்லாம் அழ ஆரம்பிச்சாங்க. தம்பிகளா, இதுதான் கழுகு. நம்ம சத்தம் போட்டோம்னா நம்மள கொண்டு தின்னுடும். இங்க பாருங்க, இதுக்கப்புறம் உங்கள யாராவது சத்தம் போட்டீங்கன்னா நான் உங்க எல்லாரையுமே கொண்டு தின்னுடுவேன். சத்தம் போடாம உட்கார்ந்து இருக்கணும். காலுக்காக இப்படி சொன்னதும் எல்லா குழந்தைகளும் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே சத்தம் போடாம உட்கார்ந்திருந்தாங்க. சத்தம் போடாம இருந்தா மட்டும் பத்தாது, இப்படி அழுதுகிட்டே இருக்கணும். இங்க பாருங்க, நான் உங்க வீட்டுக்கு பக்கத்துலதான் உட்கார்ந்துருப்பேன். ஏதாவது சத்தம் போட்டீங்க உடனே வீட்டுக்குள்ள வந்து உங்களை கொன்னு தின்னுடுவேன். இப்படி சொன்ன காலுக்காவும் பிறகு அங்கிருந்து பறந்து தன்னுடைய வீட்டுக்கு போயிடுச்சு. காலுஜி, நீங்க சொன்னதை கேட்டு சிரிச்சு சிரிச்சு எனக்கு வயிறெல்லாம் வலிக்குது. நீங்க போனதுல இருந்து இப்ப வரைக்கும் அந்த குழந்தைங்களோட சத்தமே கேட்கல. இப்பதான் நிம்மதியா இருக்கு. இப்படி பேசிக்கிட்ட காங்கள் 2 பேரும் தங்களுடைய கூட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு சாயங்காலம் சோனா குருவி தானியங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தப்ப குழந்தைகள் எல்லாம் பயந்து போய் சத்தம் போடாம உட்கார்ந்துருந்தாங்க. குழந்தைங்களா, என்ன உங்க முகமெல்லாம் ரொம்ப பயந்து போன மாதிரி இருக்கு, என்ன வச்சு உங்களுக்கு? சோனா குருவி இப்படி கேட்டதுக்கு எந்த குழந்தையுமே பதில் பேசாம மௌனமா இருந்தாங்க. பியூட்டி, நீங்க பெரிய பொண்ணு தானே, நீங்க சொல்லுங்க, என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க? அம்மா, சத்தம் போடாம மெதுவா பேசுங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு கழுகு உட்கார்ந்துருக்கு. அது நம்ம சத்தம் போட்டா உள்ள வந்து நம்மள கொன்னு தின்னுடும். பியூட்டி, என்ன சொல்ற நீ? நம்ம வீட்டுக்கு பக்கத்துல எந்த கழுவும் இல்ல. இன்னும் சொல்ல போனா நம்ம காட்டுல இப்ப கழுவே கிடையாது. இல்லம்மா, உங்களுக்கு தெரியல. அந்த கழுகு வந்து இந்த ஜன்னல் பக்கமா எங்க கிட்ட பேசுச்சு. சத்தம் போட்டீங்கன்னா உங்க எல்லாரையும் கொன்னு தின்னுடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு போச்சு. குழந்தைங்க சொன்னதை கேட்ட சோனா குருவி பிறகு தன்னுடைய வீட்டுக்கு வெளியில போய் சுத்தி முத்தியும் பார்த்தது. ஆனா அங்க எந்த கழுவும் இல்ல. பிறகு சோனா குருவி தன்னுடைய குழந்தைங்களையும் வெளியில அழைச்சிட்டு போய் வீட்டுக்கு பக்கத்துல எந்த கழுகும் இல்லைன்னு அவங்களுக்கு புரிய வச்சது. வீட்டுக்கு பக்கத்துல எந்த கழுகும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பயந்துகிட்டு இருந்த எல்லா குழந்தைகளும் தங்களோட நார்மலான மூடுக்கு வந்தாங்க. பிறகு இரவு உணவு சாப்பிட்ட எல்லாரும் தங்களோட கூடுகள்ல படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா சோனா குருவி மட்டும் தூங்கவே இல்ல. தன்னோட குழந்தைங்கள வந்து பயமுறுத்தின கழுக பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தது. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. சோனா குருவியோட குழந்தைங்க கழுக பத்தின நினைப்பையெல்லாம் மறந்துட்டு எப்போதும் போல சந்தோஷமா விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. சோனா குருவி அன்னைக்கு உணவு தேட போகாம தன்னுடைய வீட்டுக்கும் பக்கத்துல இருந்த ஒரு மரத்துல மறைஞ்சிருந்து தன்னோட வீட்டையே பாத்துக்கிட்டு இருந்தது. எந்த கழுகு வந்து என்னோட குழந்தைங்கள பயமுறுத்துதுன்னு இன்னைக்கு நான் கண்டுபிடிச்சே ஆகணும். காலுஜி, சோனா குருவியோட குழந்தைங்க மறுபடியும் சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் ஒரு தடவை கழுகு மாதிரி போய் அந்த குழந்தைங்கள பயமுறுத்திட்டு வாங்க. உடனே காலுக்காக அந்த கழுகோட மாஸ்க மாட்டிக்கிட்டு மறுபடியும் சோனா குருவி வீட்டுக்கு பறந்து போச்சு. ஆமா, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா பத்தாதா? தினம் தினம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? கழுகு பார்த்த குழந்தைகள் எல்லாம் மறுபடியும் பயந்து போய் சத்தம் போடாம உட்கார்ந்துருக்க ஆரம்பிச்சாங்க. அப்படியா, புதுசா வந்த கழுகு காலண்ணன் தானா? காலண்ணா, என்னோட குழந்தைங்க நீங்க பயமுறுத்தின மாதிரி நான் உங்களை பயமுறுத்தி ஓட ஓட விரட்டுறேன் பாருங்க. பிறகு சோனா குருவி வழக்கம் போல உணவு தேட பறந்து போச்சு. சாயங்காலம் தானியங்களை எடுத்துக்கிட்டு சோனா குருவி வீட்டுக்கு வந்தப்ப குழந்தைங்க பழையபடி எதுவும் பேசாம பயந்து போய் உட்கார்ந்து இருந்தாங்க. குழந்தைங்களா, அந்த கழுகு நினைச்சு பயப்படாதீங்க. அது வேற யாரும் இல்ல, நமக்கும் பக்கத்துல குடியிருக்கிற காளை அங்கிள் தான். அவங்க கழுகு மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்து உங்களை பயமுறுத்துறாங்க. இல்லம்மா, நாங்க எல்லாருமே நல்லா பார்த்தோம். வந்தது கழுகுதான். அது எங்க மேல ரொம்பவும் கோவமா இருக்கு. சரி, அப்படியே வச்சுப்போம். உங்களை பயமுறுத்தின கழுக நாளைக்கு நீங்க பயமுறுத்தி விரட்ட போறீங்க. இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு குழந்தைங்களோட விளையாட்டு பொருட்கள் விற்கிற கடைக்கு போச்சு. பாக்குறதுக்கு நிஜத்துல பாம்பு மாதிரியே இருக்கிற பொம்மை எனக்கு வேணும்.
இந்தாங்க, இந்த பாம்பு பொம்மை தான் இப்ப புதுசா வந்திருக்கு. காலண்ணா, இத்தனை நாளா என் குழந்தைங்கள அழ வச்சிருந்தீங்க, நாளைக்கு இந்த பாம்பை பார்த்துட்டு கதறி அழ போறீங்க. சோனா குருவி அந்த பாம்பு பொம்மையை வீட்டுக்கு கொண்டு வந்ததும் அதை பார்த்த குழந்தைகள் எல்லாம் பயந்து போனாங்க. குழந்தைங்களா, பயப்படாதீங்க, இது உண்மையான பாம்பு கிடையாது, விளையாட்டு பொம்மை தான். அம்மா இப்படி சொன்னதும் எல்லா குழந்தைங்களும் அந்த பாம்பை சுத்தி வந்து உட்காந்துக்கிட்டு அது கூட விளையாட ஆரம்பிச்சாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. இங்க பாருங்க குழந்தைங்களா, நான் அந்த அலமாரிக்கு பின்னால மறைஞ்சு உட்காந்துருக்கேன். அந்த கழுகு வந்த உடனே இந்த பாம்பு அதோட முகத்துக்கு நேரா நீட்டுங்க. அப்புறம் பாருங்க, அது உண்மையான கழுகா இல்ல பக்கத்து வீட்டுல குடியிருக்கிற காலாங்களான்னு உங்களுக்கு அப்பதான் தெரியும். பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு காலுக்காகவும் வழக்கம் போல குழந்தைங்கள பயமுறுத்துறதுக்காக சோனா குருவி வீட்டுக்கு வந்தது. இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் சொன்ன பேச்ச கேக்குறதே இல்ல, அதனால உங்க எல்லாரையும் இப்ப நான் சாப்பிட போறேன். கழுகங்கள், நீங்க எங்களை சாப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த பாம்பு உங்களை சாப்பிட போகுது. இப்படி சொன்ன பியூட்டி அந்த பாம்பை காலுக்காகத்தோட முகத்துக்கு நேரா எடுத்து காட்டுச்சு. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, பாம்பு பாம்பு வந்துருச்சு, என்ன யாராவது காப்பாத்துங்க. இப்படி கத்தன காலுக்காகவும் பிறகு கழுகு முகமுடிய அங்கேயே போட்டுட்டு தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அங்க இருந்து வேகமா பறந்து போச்சு. ஆனா சோனா குருவி காலுக்காகத்தை விடவே இல்ல. தன்னோட குழந்தைங்களை அழைச்சிட்டு வெளியில வந்த சோனா குருவி அவங்களை எல்லாம் வரிசையா உட்கார வச்சுட்டு அந்த பாம்பை தூக்கிக்கிட்டு காலுக்காக பின்னாலேயே பறந்து போச்சு. கழுகண்ணா, கழுகண்ணா, கொஞ்சம் நில்லுங்க, இன்னைக்கு என்னோட பாம்பு இப்ப உங்களை சாப்பிட போகுது. நடந்தது எல்லாத்தையும் பார்த்த குழந்தைங்க 4 பேரும் கழுகு மேல இருந்த பயம் எல்லாம் போக வயிறு வலிக்க சிரிக்க ஆரம்பிச்சாங்க. சோனா குருவிக்கு சொந்தமா ஒரே ஒரு பெரிய மாமரம் இருந்தது. அந்த மரத்துல கோடை காலத்துல காய்கள் காய்க்க ஆரம்பிக்கும். மாம்பழங்கள் பழுத்த உடனே சோனா குருவி அதை எடுத்துக்கிட்டு போய் காடு பூரா விற்பனை பண்ணி அதுல வர பணத்தை வச்சு தன்னுடைய குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தது. அந்த மாமரத்துல சீசன்ல மட்டும் காய்கள் காய்ச்சிக்கிட்டு இருந்ததால சீசன் முடிஞ்ச உடனே தன்னுடைய குடும்பத்தை நடத்த சோனா குருவி ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தது. உடல் நிலைமையில பருந்து மகாராஜாவோட சின்ன பெண் குழந்தை பேபி ஒரு நாள் அரண்மனையில அழுதுகிட்டு இருந்தது. பருந்து மகாராஜா, அவங்க மனைவி, மந்திரி ஜம்ஜம், அப்புறம் ஆந்த வீரர்கள் இப்படி எல்லாரும் எவ்வளவு முயற்சி செஞ்சும் பேபியோட அழுகையை நிறுத்தவே முடியல. அந்த சமயத்துல அரண்மனைக்கு மாம்பழங்கள் கொடுக்கறதுக்காக சோனா குருவி தன்னுடைய மாம்பழ கூடைய தூக்கிட்டு அங்க போச்சு. பேபிமா, அழாதீங்க, என் கூட வாங்க, நான் உங்களுக்கு இந்த காட்டை சுத்தி காமிக்கிறேன். அப்படியா? என்ன வெளியில அழைச்சிட்டு போக போறீங்களா? நான் ரெடி, வாங்க இப்பவே போவோம். இவ்வளவு பேர் சமாதானப்படுத்தியும் அழுகையை நிறுத்தாத அந்த குழந்தை சோனா குருவி வந்து பேசின உடனே அழுகிய நிறுத்தினது பருந்து மகாராஜாவுக்கு ரொம்பவும் சந்தோஷத்தையும் ஆச்சரியத்தையும் கொடுத்தது. சோனா, உன்னோட மாம்பழ கூட எங்கேயே இருக்கட்டும், அதுல உள்ள பழங்கள் எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன். நீ முதல்ல பேபிய கூப்பிட்டுக்கிட்டு போய் இந்த காட்டை சுத்தி காட்டிட்டு வா. பருந்து மகாராஜா அப்படி சொன்ன உடனே சோனா குருவி பேபியை கூப்பிட்டுக்கிட்டு அரண்மனையை விட்டு வெளியில பறந்து வந்தது. அன்னைக்கு ஆரம்பிச்ச பழக்கம்தான் இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்துகிட்டே இருந்தது. சோனா குருவி கூட பருந்து மகாராஜாவோட குழந்தை இப்படி சுத்தி வர்றது மத்தவங்க கண்ணுக்கு எப்படி இருந்ததோ தெரியாது. ஆனா காலுக்காகத்துக்கும் கோழிக்காகத்துக்கும் ரொம்பவும் எரிச்சலை கொடுத்தது. காலுஜி, தினமும் மாம்பழங்களை தூக்கிக்கிட்டு நல்ல வெயில்ல இந்த காட்டை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்த சோனா குருவி இப்பெல்லாம் ரொம்பவும் சொகுசா வாழ ஆரம்பிச்சிருச்சு. கோரி, சோனா குருவிக்கு இப்ப நம்ம காட்டு அரண்மனையில ரொம்பவும் நல்ல பேரு இருக்கு. அது இப்ப என்ன சொன்னாலும் அரசரும் அரசியும் கேட்பாங்க. காலுஜி, அந்த நிலைமை மாறணும். அரண்மனையில இப்ப சோனா குருவிக்கு இருக்கிற மதிப்பும் மரியாதையும் அப்படியே நமக்கு வரணும். உன்னோட ஆசை இந்த ஜென்மத்துலன்னு இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நடக்கவே நடக்காது. ஏற்கனவே இந்த காட்டுல எது திருட்டு போனாலும் நம்ம மேலதான் சந்தேகப்படுறாங்க. இந்த நிலைமையில உனக்கு இப்படி வேற ஆசை இருக்கா? காலுஜி, நீங்க நடக்காதுன்னு சொல்றத நடத்தி காட்டுறதுலதான் இந்த கோரியோட திறமையே இருக்கு. அப்படியா? நீ என்னதான் நடத்தி காட்ட போற? காலுஜி, நாம எப்படியாவது பருந்து மகாராஜாவோட குழந்தை பேபியே என்னோட சிஷ்யன் பூமரை வச்சு கடத்தி கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல அடைச்சி வைக்கணும். அப்படி செஞ்சா என்ன நடக்கும்னு நீ எதிர்பார்க்கற? குழந்தைய காணோம்னு அரண்மனையில உள்ள எல்லாரும் தேடுவாங்க. சோனா குருவியை எல்லாரும் கேள்வி மேல கேள்வியா கேட்பாங்க.
கோரி, அதனால நமக்கு என்ன லாபம்? சோனா குருவி தான் பேபிய கடத்தி எங்கேயோ கொண்டு போச்சு, அத நாங்க கண்ணால பார்த்தோம்னு நாம சொல்லணும். நாம அப்படி சொன்னா சோனா குருவிய பருந்து மகாராஜா எப்படியும் ஜெயில அடைச்சு வச்சிருவாரு. அப்புறம் என்ன நடக்கும்? அதுக்கப்புறம் தான் முக்கியமான சீனே இருக்கு. நாம 2 பேரும் அந்த பேபி குழந்தைய நாம கண்டுபிடிச்ச மாதிரி அழைச்சுக்கிட்டு போய் அரண்மனையில நிறுத்தணும். கோரி, உன்னோட மூளை எவ்வளவு சூப்பரா வேலை செய்யுது தெரியுமா? நாம மட்டும் இந்த பிளான கரெக்டா நடத்தி முடிச்சிட்டோம்னா அரண்மனையில நம்மள எல்லாரும் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. சரி சரி, நடக்க போறது நினைச்சு சந்தோஷப்பட்டது போதும். நாம இப்பவே போய் பூமரை பார்த்து அந்த பேபி குழந்தைய கடத்த சொல்லுவோம். இப்படி பேசிக்கிட்ட காங்கள் 2 பேரும் உடனே பூமர் ஆண்டிய பார்க்க பறந்து போனாங்க. தலைவி, நீங்க சொல்ற வேலையை செஞ்சு முடிச்சா எனக்கு என்ன கொடுப்பீங்க? இங்க பாரு பூமர், நாங்க மறுபடியும் பருந்து மகாராஜாவோட குழந்தைய அவர்கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சா அவர் எங்களுக்கு ஏராளமான தங்க நாணயங்கள் கொடுப்பாரு. அதுல உனக்கு 50 தங்க நாணயங்கள் கொடுக்கறோம். அதெல்லாம் முடியாது. அரசர் உங்களுக்கு என்ன கொடுக்கறாரோ அதுல பாதி எனக்கு வரணும். பிறகு வேற வழி இல்லாத காலுக்காகவும் கோரிக்காகவும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. சரி, அந்த பேபி குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லுங்க, இப்பவே கடத்திடுறேன். எங்க காட்டுல இருக்கிற அருவிக்கரையில தான் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு சோனா குருவி உட்கார்ந்து இருக்கு. இப்பவே போறேன். எப்படியாவது அந்த குழந்தைய கடத்திக்கிட்டு போய் நீங்க சொன்ன மாதிரி அந்த குகையில அடைச்சு வைக்கிறேன். பேபி, இங்க உள்ள பூக்கள் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? இல்ல, எனக்கு எந்த பூவுமே பிடிக்கல. அப்படியா? உனக்கு என்ன கலர் பூ ரொம்ப பிடிக்கும்? எனக்கு கருப்பு கலர் பூ தான் பிடிக்கும். சரி பேபி, நீ இங்கேயே உட்கார்ந்துரு. நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் கருப்பு கலர்ல பூ இருக்கான்னு தேடி பார்த்துட்டு வரேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு கருப்பு கலர் பூவை தேடி பறந்து போச்சு. இந்த சந்தர்ப்பத்துக்காக மறைஞ்சிருந்து சோனா குருவிய பாத்துக்கிட்டே இருந்த பூமர் உடனே அந்த இடத்துக்கு வந்துச்சு. அது நினைச்ச மாதிரியே பேபி குழந்தைய தூக்கிட்டு அந்த காட்டுல இருந்த பாழடைஞ்ச குகையை நோக்கி பறந்து போச்சு. இப்படி தூக்கிட்டு போன பேபிய பூமர் அங்கிருந்து ஒரு கல்லுல கட்டி போட்டுச்சு. அங்கிள், அங்கிள், என்னை எதுக்காக இங்க தூக்கிக்கிட்டு வந்தீங்க? உன்னை தூக்கிக்கிட்டு வந்தது மட்டும்தான் எனக்கு தெரியும். எதுக்காக தூக்கிக்கிட்டு வந்தன்னு எனக்கு தெரியாது. அது அந்த காலு காகத்துக்கும் கோரி காகத்துக்கும் தான் தெரியும். அப்படியா? யார் அவங்க? அவங்க தான் உன்னை தூக்கிக்கிட்டு வர சொல்லி எனக்கு உத்தரவு போட்டவங்க. அங்கிள், என்னை எதுக்காக அவங்க தூக்கிக்கிட்டு வர சொன்னாங்க? எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா உங்களை கொன்னு போட்டுடுவாரு. தெரிஞ்சாதானே கொன்னு போடுவாரு. நீ இங்க இருக்கிறத நாங்க அவருக்கு கடைசி வரைக்கும் தெரியாதபடி பாத்துப்போம். இதை கேட்டுட்டு பேபி குழந்தை அழ ஆரம்பிச்சது. இங்க பாரு, சத்தம் போடாம இருக்கணும். சத்தம் போட்ட உன்னை கொன்னு போட்டுடுவேன். இப்படி சொல்லிட்டு பூமர் ஆண்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. இங்க பாருங்க, நீங்க சொன்னபடி பேபி குழந்தைய அந்த பால் அடைஞ்ச குகையில கட்டி போட்டுட்டேன். இதோட என்னோட வேலை முடிஞ்சது. நீங்க சீக்கிரமா உங்க வேலைய முடிச்சிட்டு அரசர் கொடுக்கற வெகுமதியோட என்ன வந்து பாருங்க. இப்படி சொல்லிட்டு பூமர் ஆண்டு தன்னுடைய காட்டுக்கு பறந்து போயிடுச்சு. கருப்பு கலர் பூ எடுத்துக்கிட்டு மறுபடியும் அருவிக்கரைக்கு வந்த சோனா குருவி குழந்தைய காணாம கண்ணீர் விட்டு அழுதுச்சு. பிறகு இந்த விஷயத்த அரண்மனைக்கு போய் பருந்து மகாராஜா கிட்ட சொல்லுச்சு. சோனா, நீ என்ன சொல்ற? என்னோட குழந்தைய நீ பொறுப்பா பாதுகாப்பன்னு நினைச்சுதான் அந்த பொறுப்பை நான் உன்கிட்ட ஒப்படைச்சேன். நீ இப்படி அலட்சியமா இருப்பன்னு நான் நினைக்கவே இல்லை. மகாராஜா இப்படி சொல்லி கண்ணீர் விட்டுட்டு இருக்கும் போது காலுக்காகவும் கோரிக்காகவும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. மகாராஜா, உங்களோட குழந்தை காணாம போனது பத்தி உங்ககிட்ட ஒரு தகவல் சொல்லணும். சொல்லுங்க காகங்களே, என்னோட குழந்தைய பத்தி என்ன தகவல் சொல்ல போறீங்க? பருந்து மகாராஜா, உங்களோட குழந்தைய இந்த சோனா குருவி தூக்கிக்கிட்டு பக்கத்து காடு வரைக்கும் பறந்து போனதை எங்க கண்ணால நாங்க பார்த்தோம். அதனால இந்த சோனா குருவி சொல்றத நம்பாதீங்க. இந்த சோனா குருவி தான் உங்க குழந்தைய பக்கத்து காட்டுல இருக்கிற கழுகு கிட்ட விலைக்கு வித்துருச்சு. சோனா, உனக்கு எவ்வளவு பணம் தேவைப்பட்டாலும் நீ என்ன கேட்டிருக்கலாம், நானே கொடுத்திருப்பேன். ஆனா இப்படி என்னோட குழந்தைய பணத்துக்காக விற்பன்னு நான் நினைக்கவே இல்லை. வீரர்களே, என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இந்த சோனா குருவியை பிடிச்சு சிறையில் அடைங்க. பருந்து மகாராஜா இப்படி சொன்னதும் பிறகு சோனா குருவி அந்த ஆண்டு விரல்கள் சிறையில் அடைச்சாங்க. பருந்து மகாராஜா, நான் சொல்றத கேளுங்க. என் மேல எந்த தப்பும் இல்ல. நான் நிரபராதி.
ஆனா சோனா குருவி இப்படி சொல்லி அழுதத அங்க இருந்து யாருமே காதுல வாங்கல. காலுஜி, சோனா குருவி அழுதத நினைச்சா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. கோரி, எனக்கு இன்னைக்கு ராத்திரி தூக்கமே வராது. ஏங்க அப்படி சொல்றீங்க? பொழுது விடிஞ்ச உடனே நாம குகையில அடைஞ்சு கிடக்கிற பேபி குழந்தைய தூக்கிக்கிட்டு போய் அரசர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் கொடுக்கிற வெகுமதியை வாங்கினாதான் எனக்கு தூக்கமே வரும். இவங்க அப்புறம் பேசிக்கிட்டு இருக்கப்ப பக்கத்து காட்டுக்கு ஒரு வேலையா போன புறா அந்த பாழடைஞ்ச குகை வழியா பறந்து வந்தது. காப்பாத்துங்க, என்னை யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்னை யாராவது காப்பாத்துங்க. என்ன இது? ஏதோ குழந்தை கத்துற சத்தம் கேக்குது. அந்த சத்தம் இந்த குகைக்குள்ள இருந்து தான் வருது. இப்படி யோசிச்ச புறா அந்த குகைக்குள்ள போய் பார்த்தது. குகைக்குள்ள அடைக்கப்பட்டு கிடந்த பேபி குழந்தைய பார்த்ததும் புறா அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஆமா, நீ பருந்தரசரோட குழந்தை பேபி தானே? ஆமா, நான் பேபி தான், என்னை காப்பாத்துங்க. அது சரி, உன்னை இங்க யார் கொண்டு வந்து கட்டி போட்டது? என்னை இங்க ஒரு ஆண் அங்கிள் வந்து கட்டி போட்டாங்க. ஆனா அவங்களா இதை செய்யலையா? காலுக்காகவும் கோரிக்காகவும் சொல்லிதான் அவர் செஞ்சதா என்கிட்ட சொன்னாரு. பிறகு புறா பேபி குழந்தைய அங்க இருந்து விடுவிச்சு தன்னோட முதுகுல ஏத்துக்கிட்டு அரண்மனை நோக்கி பறந்து போச்சு. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. மறுநாள் காலையில காவல் வீட்டு கதவை யாரோ திறந்தாங்க. காலுஜி, காலுஜி, சீக்கிரமா எழுந்திருங்க. அரண்மனையில இருந்து வீரர்கள் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நமக்கு வெகுமதி கொடுக்கதான் அரசர் அழைச்சுக்கிட்டு வர சொல்லி இருப்பாரு. கோரி, பைத்தியம் மாதிரி பேசாத. நாம இன்னும் அரசரோட குழந்தைய கொண்டு போய் அவர்கிட்ட ஒப்படைக்கவே இல்ல. அந்த குழந்தை இப்பவும் குகையில தான் அடைஞ்சு கிடக்கு. ஆமா காலுஜி, நீங்க சொன்ன ஒன்னதான் எனக்கு ஞாபகம் வருது. நாம இன்னும் குழந்தைய கொண்டு போய் அரண்மனையில ஒப்படைக்கவே இல்ல. அதுதான் எனக்கும் தெரியல. வா, வெளியில போய் என்னன்னு கேப்போம். வீரர்களே, எதுக்காக எங்களை மகாராஜா அழைச்சுக்கிட்டு வர சொன்னாரு? ஆக்சுவலா நாங்க இப்ப வர வேண்டிய சீனே கிடையாது. குழந்தைய கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு தான் நாங்க அரண்மனைக்கு என்ட்ரி கொடுக்கணும். அரசரோட குழந்தைய நீங்க கொண்டு வந்து அரண்மனையில ஒப்படைக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த குழந்தை ஏற்கனவே அரண்மனைக்கு வந்து சேர்ந்துடுச்சு. இப்படி பேசிக்கிட்ட காவல் 2 பேரும் பிறகு ஆண்டு வீரர்கள் கூட அரண்மனைக்கு பறந்து போனாங்க. அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, நாங்க உண்மைய சொல்லிடுறோம். குழந்தைய கடத்த சொன்னது மட்டும்தான் நாங்க. பக்கத்து காட்டுல இருக்க பூமர் வந்துதான் குழந்தைய கடத்திக்கிட்டு வந்துச்சு. பிறகு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பூமர் ஆந்தைய அரண்மனை வீரர்கள் கொண்டு வந்து அடி அடிச்சாங்க. இப்படி கொஞ்ச நேரம் அடிச்சாங்க. பிறகு தலைக்கே தொங்க விட்டாங்க. தலைவி, கடைசியில என்ன இப்படி பண்ணிட்டீங்க? பூமர், நீதான் 50 பொற்காசுகள் எனக்கு பத்தாது, அரசர் கொடுக்கற பாதி வெகுமதியே எனக்கு கொடுங்கன்னு கேட்ட. அதனாலதான் உன்னையும் அழைச்சிக்கிட்டு வர சொல்லிட்டோம். பிறகு பருந்து மகாராஜா நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு சோனா குருவிக்கு நிறைய வெகுமதி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு.